இந்த நொடி இப்போ நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சரியான வினாடியில உங்க உடல் உங்ககிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல முயற்சிக்கலாம். ஆமா, நிச்சயமா ஏதோ ஒரு சிக்னல் வந்துகிட்டு தான் இருக்கும். வந்து அது ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறதால முதுகுல வர ஒரு சின்ன வலியா இருக்கலாம், இல்ல தொண்டையில ஒரு லேசான வறட்சியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்கள்ல ஒரு விதமான சோர்வா கூட இருக்கலாம். கரெக்ட். ஆனா நாம பொதுவா என்ன பண்றோம்? அதான் நாம என்ன பண்றோம்னா, அந்த சிக்னல்கள் எல்லாம் பெருசா கண்டுக்காம ஏதோ ஒரு வேலையில ரொம்ப மும்முரமா மூழ்கிடுறோம். இப்போ சோர்வா இருந்தா உடனே ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் உடல்ல ஓட விடுறோம். இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலசலுக்கு நாம எடுத்துக்கிட்ட அடிப்படை ஆதாரம் நமக்கு நாமே மருத்துவர், இயற்கை வாழ்வியல் வழிகாட்டி அப்படிங்கிற குறிப்புகள் தான். ஆமா, அந்த குறிப்புகள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நமக்கு நாமே மருத்துவர் அப்படின்னதும் உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நாமளே மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிறது அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். அது சுய மருத்துவம். அது ரொம்ப ஆபத்தானது. நாம பேச போறது அது இல்ல. எக்ஸாக்ட்லி. மருத்துவ கலைச்சொற்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம உடல் நம்ம கிட்ட பேசுற அந்த ரகசிய மொழியை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பேச போறோம். முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம உடலின் மொழியை கேட்கணும்னு இந்த வழிகாட்டி சொல்லுதே, நிஜத்துல நாம அதை செய்யறோமா? உண்மையை சொல்லணும்னா பெரும்பாலான நேரங்கள்ல நாம் அதை செய்யறதே இல்ல. இந்த மூல ஆதாரத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான வாதமே இதுதான். அதாவது நோய்கள் வந்த பிறகு அதை குணப்படுத்துறதை விட உடல் கொடுக்கிற முதல் சிக்னலையே அதை கவனிச்சு தடுக்கிறது தான் உண்மையான மருத்துவம். ஆனா நம்ம உடலை ஒரு ரெஸ்டே இல்லாத மிஷின் மாதிரி தானே பார்க்க பழகிட்டோம். ஆமா, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மிஷின்கள் கூட சூடானா ஒரு அலாரம் கொடுக்கும். நம்ம உடம்பும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு முறையும் தன்னோட எனர்ஜி குறையும் போதோ இல்ல உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை தொடங்கும் போதோ நமக்கு சில சிக்னல்களை அனுப்புது. பசி, தாகம், சோர்வு இதெல்லாமே அந்த சிக்னல்கள் தானா? எக்ஸாக்ட்லி. பசி, தாகம், சோர்வு, லேசான வலி இது எல்லாமே உடல் நம்ம கிட்ட பேசுற மொழிதான். அந்த மொழி நமக்கு நல்லாவே கேக்குது. ஆனா நாம தான் அதை புரிஞ்சிக்க மறுக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்னு வைங்க, நான் உடனே ஒரு காஃபியையோ இல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்கையோ குடிச்சிட்டு வேலையை தொடர்றேன். ஆமா, நிறைய பேர் பண்றது அதுதான். காஃபி குடிச்ச உடனே சோர்வு போயிடுதே. அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஒரு மிகப்பெரிய பயாலஜிக்கல் தப்பு இருக்கு. இத ஒரு சாதாரண உதாரணம் மூலமா சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கார்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு காரோட டேஷ்போர்ட்ல பெட்ரோல் காலியாக போகுது அப்படின்னு காட்டுற அந்த சிகப்பு விளக்கு எரியுது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே காரை ஓரமா நிறுத்திட்டு பெட்ரோல் போடுவேன். கரெக்ட். ஆனா அதை விட்டுட்டு அந்த சிகப்பு விளக்கு என் கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு கருப்பு டேப்பை ஒட்டி மறைச்சிட்டு காரை தொடர்ந்து ஓட்டினா என்ன ஆகும்? கொஞ்ச தூரத்துல வண்டி நின்னுடும். அப்படியே விட்டா இன்ஜின் சீஸ் ஆகிடும் இல்லையா? மிகச் சரியா. அதேதான் உங்க உடம்புக்கும் நடக்குது. உங்க உடல் சோர்வு அப்படிங்கிற அந்த சிகப்பு விளக்க காட்டும்போது உள்ள எனர்ஜி குறைஞ்சிடுச்சு, தசைகள் தங்களை சீரமைச்சுக்க நேரம் கேக்குதுன்னு அர்த்தம். ஓ, அப்போ காஃபி குடிக்கும்போது நீங்க ஒரு காஃபியை குடிக்கும்போது அதுல இருக்கிற கஃபீன் உங்க மூளையில சோர்வை உணர்த்துற சென்சார்களை தற்காலிகமா முடக்கிடுது. அதாவது சிகப்பு விளக்கு மேல கருப்பு டேப்போ ஒட்டுற மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உள்ள பெட்ரோல் இல்ல, ஆனா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல உடல் முழுமையா செயலிழந்து ஒரு பெரிய நோயா மாறுற வரைக்கும் இந்த டேப் போட்டுற வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதனாலதான் பசிச்சா மட்டுமே சாப்பிடணும், தாகம் எடுத்தா மட்டுமே தண்ணி குடிக்கணும், சோர்வா இருந்தா உடனே ஓய்வு கொடுக்கணும்னு இந்த வழிகாட்டி ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். சிகப்பு விளக்கு மேல டேப் போட்டுறது அப்படிங்கிற அந்த ஒப்பீடு உண்மையிலேயே மூளையில ஒரு பெரிய அலாரத்தை அடிக்குது. சரி, உடலின் மொழியை கேட்டு பசி வந்த பிறகுதான் சாப்பிடுறோம்னு வச்சுக்குவோம். அடுத்த கட்டமா எதை சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற கேள்வி வருது. கண்டிப்பா உணவு ரொம்ப முக்கியம். குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் மாதிரி இயற்கை உணவுகளை எடுக்கணும்னும், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மைதா, அதிக சர்க்கரை இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றாங்க. இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்துல நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உணவை நல்லா மென்று சாப்பிடணும்னு நம்ம ஸ்கூல்ல இருந்தே கேட்டுட்டு வர்றோம். ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு நம்ம வைத்த ஒரு மிக்ஸி மாதிரி நினைச்சுக்கிட்டு உணவை அவசரமாக உள்ள தள்ளுறோமே. வெறும் உணவை மெல்றது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்க சொன்ன அந்த மிக்ஸி ஒப்பீட்டையே எடுத்துக்குவோம். ஒரு மிக்ஸில பிளேடுகள் இருக்கு. நீங்க எதை போட்டாலும் அது சுழன்று அரைச்சிடும்.
ஆனா உங்க வயிற்றுக்கு பற்கள் கிடையாது. ஆமா, வயிறு அறக்காது. அதான் செரிமானம் அப்படிங்கிறது உங்க வயிற்றுல தொடங்குறது இல்ல, அது உங்க வாயிலேயே தொடங்கிடுது. நமது உமிழ்நீர்ல அமிலேஸ் அப்படின்னு ஒரு செரிமான என்சைம் இருக்கு. நீங்க உணவை நல்லா மெல்லும்போது அந்த உணவு உமிழ்நீரோட கலந்து ஒரு கூழ் மாதிரி மாறிடுது. ஓ, அப்போ மாவுச்சத்து வாயிலேயே செரிமானமாகிடுதா? ஆமா, உணவுல உள்ள மாவுச்சத்துல கிட்டத்தட்ட 30% உங்க வாயிலேயே செரிக்கப்பட்டுடுது. அப்படியென்றால் நாம மெல்லாம உணவை அப்படியே முழுங்கும்போது அந்த 30% வேலையும் சேர்ந்து வயித்துக்கு எக்ஸ்ட்ரா சுமையா போகுதா? அது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய சுமை வயிற்றுக்கு கொடுக்கப்படுது. நீங்க அவசரமா முழுங்குற கடினமான உணவு துண்டுகள் நேரா வயிற்றுக்குள்ள விழும்போது வயிறு அதை கரைக்கிறதுக்கு வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்க வேண்டியிருக்கு. ஆகா, அதிக அமிலம் சுரக்குமா? ஆமா, அது மட்டும் இல்லாம வயிற்றின் தசைகள் அதிக நேரம் சுருங்கி விரியணும். இது அந்த செரிமான உறுப்புகளுக்கு நாம கொடுக்கிற ஓவர் டைம் வேலை. தொடர்ந்து இப்படி அதிக அமிலத்தை சுரக்க வைக்கிறது தான் நாளடைவுல அல்சர், நெஞ்செரிச்சல், அப்புறம் குடல் உபாதைகளா மாறுது. இப்போ புரியுது. நல்லா மென்று தின்பதன் மூலமா நாம வயிற்றோட பாதி வேலைய வாயிலே முடிச்சிடுறோம். எக்ஸாக்ட்லி. நீங்க இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ, அத உமிழ்நீரோட கலந்து மெல்லுவது அதை விட முக்கியம். இத கேட்கும்போது தான் நாம டெய்லி எவ்வளவு பெரிய தப்பு செய்துகிட்டு இருக்கோம்னு புரியுது. சரி, செரிமான உறுப்புகளோட சுமைய குறைப்பது பத்தி பேசணும். சுமைய குறைக்கிறது சரி, அடுத்ததா அந்த உறுப்புகளுக்கு முழுமையான ஓய்வு கொடுப்பத பத்தி இந்த குறிப்புகள் பேசுது. விரதம் இருக்கிறத பத்தி சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, மெஷின்களுக்கே ஓய்வு தேவைப்படும் பொழுது செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வு அவசியம்னோ வாரம் ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இங்க நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லனா அசிடிட்டி வந்துடும், அல்சர் வந்துடும்னு. ஆனா இந்த குறிப்புகள் விரதம் இருக்க சொல்லுது. இப்படி திடீர்னு செரிமான உறுப்புகளுக்கு எந்த உணவும் கொடுக்காம விடுறது ஆபத்து இல்லையா? விரதம் இருக்கும்போது உடலுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். அசிடிட்டி வர்றதுக்கு முக்கிய காரணமே நாம நேரங்காலம் இல்லாம உணவை முழுங்குறதும் மன அழுத்தமும் தான். அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா விரதம் அப்படிங்கிறது உடலுக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான தற்காப்பு ஆயுதம். அது எப்படி தற்காப்பு ஆயுதமாகும்? இப்போ நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்க செரிமான மண்டலம் 24 மணி நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உடலோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் அந்த உணவை செரிக்கிறதுலே செலவாகிடுது. ம், ஆனா நீங்க விரதம் இருக்கும்போது அல்லது வெறும் நீர் ஆகாரங்கள் மட்டும் எடுக்கும்போது உடலுக்கு ஒரு பயாலஜிக்கல் ஷட் டவுன் கிடைக்குது. செரிமான வேலை இல்லாதப்போ உடல் தன்னோட முழு எனர்ஜியும் ஒரு சுத்திகரிப்பு பணிக்கு திருப்புது. அறிவியல்ல இத ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்வாங்க. ஆட்டோஃபேஜி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆட்டோஃபேஜி அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உடலோட செல்கள் தங்கள தாங்களே சுத்தப்படுத்திக்கிற ஒரு மெக்கானிசம். ஒரு தொழிற்சாலைய கற்பனை பண்ணி பாருங்க. மெஷின்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க மெயின்டெனன்ஸ் வேலைகளை செய்ய முடியாது. ஆமா, ஒர்க் நடந்துட்டு இருக்கோம். சுத்தம் செய்றவங்க உள்ள வந்து பழைய குப்பைகளை அகற்றி பழுதான பாகங்களை சரி செய்வாங்க இல்லையா? அதுதான் ஆட்டோஃபேஜி. நீங்க விரதம் இருக்கும்போது உடல் செரிமான வேலையை நிறுத்திட்டு உள்ள இருக்கிற சேதமடைஞ்ச செல்களை அழிக்குது, ரத்தத்துல உள்ள நச்சுகளை சுத்தப்படுத்துது, தேவையற்ற கொழுப்பை கரைக்குது. வாவ்! இத நாம நம்மளோட டெக்னாலஜியோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? நம்மளோட செல்போன் தொடர்ந்து வேலை செய்து ஹேங் ஆனா நம்ம உடனே அதை ரீபூட் பண்றோம். அப்படி ரீபூட் செஞ்ச உடனே பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த தேவையற்ற ஆப்ஸ் எல்லாம் நின்னு போன் மறுபடியும் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப சரியான உதாரணம். அப்போ விரதம் இருக்கிறதும் நம்ம உடலுக்கான ஒரு ரீபூட் சிஸ்டம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? இதை விட சரியா சொல்ல முடியாது. விரதம் முடிச்ச அடுத்த நாள் உங்களோட உடல் ஒரு புது எனர்ஜியோட எந்த சுமையும் இல்லாம புத்துணர்ச்சியா செயல்பட தொடங்குறத நீங்களே உணர முடியும். செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கறது அப்படிங்கிறது வெறும் பட்னி கிடக்கிறது இல்ல. அது உடலோட ரிப்பேர் மெக்கானிசத்தை முடுக்கி விடுற ஒரு ஸ்விட்ச். அருமை! உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து உடலை சுத்தப்படுத்திட்டோம். அடுத்ததா உடலோட வெளிக்கட்டமைப்பு வலுப்படுத்தவும் தேய்மானங்களை சரி செய்யவும் என்ன தேவை அப்படிங்கறத பத்தி பேசுவோம். உடற்பயிற்சி பத்தி வரீங்க? ஆமா, தினமும் 30 முதல் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சியோ அல்லது யோகாவோ செய்யணும்னு குறிப்புகள் சொல்லுது. இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாவே அதிகரிக்கும். இதை நாம எல்லாரும் ஓரளவுக்கு அறிஞ்ச விஷயம்தான். ஆனா அடுத்த பாயிண்ட் தான் பலருக்கும் பெரிய சவாலா இருக்கு. தூக்கத்தை பத்தி சொல்றீங்களா? 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆடம்பரமான விஷயமா மாறிடுச்சு. இது நிஜமாவே அவ்வளவு அவசியமா? தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன ஆயிட போகுது?
நீங்க தூக்கத்தை வெறும் ஓய்வு அப்படின்னு மட்டும் நினைச்சா அது ஆடம்பரமா தான் தெரியும். ஆனா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவான பராமரிப்பு வேலை. நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது உடல் இயங்குறதுக்கான எனர்ஜிய செலவழிக்குது. ஆனா நீங்க தூங்கும்போது மட்டும்தான் உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. தூங்கும்போது மட்டும்தானா? ஆமா. இதுல ஒரு மிக நுட்பமான அறிவியல் இருக்கு. கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு மூளையில ஒரு கழிவு நீக்க மண்டலம் செயற்படுது. நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது உங்க மூளையோட செல்கள் லேசாக சுருங்கி மூளைக்கும் தண்டுவடத்திற்குமான திரவம் மூளைக்குள்ள வேகமா பாய்ந்து பகல் முழுக்க மூளையில சேர்ந்த நச்சுகளை கழுவி வெளியேற்றுது. அதாவது அமைலாய்டு பிளேக்ஸ் மாதிரியான கழிவுகளை சொல்றீங்க. கரெக்ட். அப்போ தூங்கும்போது நம்ம மூளை தன்னைத்தானே வாஷ் பண்ணிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. நீங்க தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டுமே தூங்குனா இந்த வாஷிங் ப்ராசஸ் பாதியிலேயே நின்னுடும். அடுத்த நாள் காலையில முழிக்கும் போது உங்க மூளை முழுமையா சுத்தமாகி இருக்காது. ஓ, அப்போ பழைய குப்பையோட தான் அடுத்த நாள் ஆரம்பிக்குமா? ஆமா. முந்தைய நாளோட குப்பைகளோட தான் உங்க நாளை தொடங்குவீங்க. இது தொடர்ந்து செஞ்சா நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமடைந்து செல்கள் தங்களை புதுப்பிக்கும் திறன் குறைஞ்சு போயிடும். எங்க நான் ஒரு விஷயத்த சுட்டி காட்ட விரும்புறேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்போனுக்கு எப்படியாவது 100% சார்ஜ் ஏற்றிடுறோம். கண்டிப்பா சார்ஜ் இல்லாம வெளியே போக மாட்டோம். ஆமா, காலையில 20% சார்ஜோட வீட்டை விட்டு வெளியே கிளம்ப நாம ஒருபோதும் விரும்புறதில்ல. ஆனா அந்த செல்போனை பயன்படுத்துற நாம நமக்கு தேவையான 8 மணி நேர தூக்கத்தை சமரசம் செஞ்சுட்டு நடு ராத்திரி வரை கண் விழிச்சு அடுத்த நாள வெறும் 50% சார்ஜோட தொடங்குறமே, இது என்ன நியாயம்? ரொம்ப வேலிடான கேள்வி. மெஷின்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் நாம நம்ம உடலுக்கு கொடுப்பதில்ல? உங்களோட அந்த மூளை சுருங்கி விரியிற விளக்கம் தூக்கத்தோட அவசியத்தை ஒரு புது கோணத்துல காட்டுது. உண்மைதான். உடற்பயிற்சி மூலமா ரத்த ஓட்டத்தை எப்படி சீராக்குறோமோ அதே அளவுக்கு தூக்கத்தின் மூலமா செல்களை புதுப்பிக்கிறதும் ஆரோக்கியத்தோட ஒரு அடிப்படை தூண்தான். சரி, இதுவரைக்கும் உடல் சார்ந்த உணவு, ஓய்வு, கட்டமைப்பு எல்லாவற்றையும் பத்தி பேசிட்டோம். ஆனா இதை எல்லாவற்றையும் இயக்குற மனதோட பங்கு என்ன? நமது குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா மன அழுத்தமே பல உடல் உபாதைகளுக்கு அடிப்படை காரணம்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. அது 100% உண்மை. தியானம், மூச்சு பயிற்சி இல்லனா பிடிச்ச பொழுதுபோக்குகள் மூலமா மனதை அமைதியா வச்சுக்கிட்டா உடலோட செயல்பாடுகளும் சீரா இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு இது கொஞ்சம் தத்துவார்த்தமான அறிவுரையா தெரியுது. ஒரு கோவமோ அல்லது மன அழுத்தமோ எப்படி வயிற்றையோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியையோ நேரடியா பாதிக்கும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நேரடி பயாலஜிக்கல் தொடர்பு இருக்கா? 100% நேரடி தொடர்பு இருக்கு. இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு தூய்மையான ரசாயன மாற்றம். இப்போ நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது உங்க மூளை அது ஒரு பெரிய ஆபத்தாவே பாக்குது. ஆபத்தாவா? ஆமா. முற்காலத்துல ஒரு மனுஷனை ஒரு சிங்கம் துரத்தும் போது அவனுக்கு என்ன பயம் வருமோ எக்ஸாக்ட்டா அதே பயத்தை தான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு வார்னிங் இமெயில் வரும்போது நம்ம மூளை உணருது. ஓ, மூளைக்கு சிங்கம் துரத்துறதும் ஒண்ணுதான், இமெயில் வரதும் ஒண்ணுதான். கரெக்ட். இந்த நேரத்துல உடல் கார்டிசால் மற்றும் அட்ரினலின் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன்களை சுரக்குது. அந்த ஹார்மோன்கள் சுரந்தா என்னாகும்? மூளை உடனே ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது சண்டையிடு இல்லனா தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு சிங்கம் துரத்தும் போது செரிமானம் நடக்கிறது முக்கியமா இல்ல தப்பிச்சு ஓடுறது முக்கியமா? கண்டிப்பா தப்பிச்சு ஓடுறது தான் முக்கியம். அதனால உடல் உடனடியா செரிமான மண்டலத்துக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் போற ரத்த ஓட்டத்தை குறைச்சிட்டு அந்த ரத்தத்தை கை கால் தசைகளுக்கு அனுப்பிடும். அப்போ அந்த நேரத்துல செரிமானம் நின்னுடுமா? ஆமா. நீங்க உலகத்திலே மிகச்சிறந்த இயற்கை உணவை சாப்பிட்டு நல்லா மென்று முழுங்கி இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடும்போது மன அழுத்தத்திலேயோ இல்ல கோபத்திலேயோ இருந்தா அந்த உணவு செரிக்கப்படாம வயிற்றிலேயே தங்கி நஞ்சா மாறிடும். ஏன்னா செரிமான உறுப்புகள் அப்போ தற்காலிகமா செயலிழந்து போயிடுது. வா, இது மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் உடலளவுல ஆரோக்கியமா இருந்தாலும் மனம் பதற்றத்துல இருந்தா மொத்த சிஸ்டமும் முடங்கிடுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மன அமைதி அப்படிங்கிறது உடல் இயக்கத்தோட மாஸ்டர் ஸ்விட்ச் அப்படிங்கிறத இப்போ நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதான் உண்மை. சரி, இவ்வளவு நேரம் எல்லாவற்றுக்குமே நான் தான் மருத்துவர், நம்ம உடலை நாமே கவனிச்சுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை இதெல்லாம் சரியா பின்பற்றனா நாம எந்த நோயும் வராம எங்கென்றும் வாழ்ந்துட முடியுமா? நிஜ மருத்துவர்களோட தேவை எப்போதான் வருது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நமது ஆதாரத்துல ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறது நோய் வராம தடுப்பதற்கான தற்காப்பு முறையே தவிர நோய்க்கான சிகிச்சை அல்ல அப்படின்னு. இது ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி இல்லையா? நிச்சயமா. இந்த தெளிவு இல்லை என்றால் இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறதே சில சமயம் ஆபத்தா முடிஞ்சிரும். சுய மருத்துவம் அப்படிங்கிறது
வாழ்க்கை முறைய சீரமைக்கிறது சம்பந்தப்பட்டது. அதாவது எப்படி சாப்பிடுறது, எப்ப தூங்குறது, மனதை எப்படி அமைதியா வச்சுக்கிறது அப்படிங்கறத நாமே முடிவு செய்யலாம். ம், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா விபத்துகள், கடுமையான தொடர் காய்ச்சல் அல்லது உடலோட சிக்னல்கள் விவரிக்க முடியாத அளவுக்கு தீவிரமா இருக்கும்போது அது நமது கட்டுப்பாட்டை மீறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அந்த நேரத்துல டாக்டர் கிட்ட போயே ஆகணும். ஓகே, இத நான் இப்படி பார்க்கறேன். நம்ம உடலுக்கு நாம மருத்துவரா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீட்ல ஒரு அடிப்படை முதலுதவி பெட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருக்கிற மாதிரி. வீட்ல இருக்கும்போது விரல்ல ஒரு சின்ன காயம் பட்டாலோ இல்ல சின்ன தலைவலி வந்தாலோ அந்த முதல் உதவி பெட்டியை பயன்படுத்துவோம். நம்ம உடலோட சிக்னல்களை கவனிக்கிறதும் அப்படிப்பட்டதுதான். கரெக்ட். ஆனா ஒரு பெரிய விபத்தோ இல்ல தாங்க முடியாத வலியோ வரும்போது நாமே அந்த முதலுதவி பெட்டியை வச்சுக்கிட்டு அறுவை சிகிச்சை செய்ய முயலக்கூடாது இல்லையா? அந்த நேரத்துல நவீன மருத்துவத்தோட உதவிய நாடுறதே புத்திசாலித்தனம். எப்போ நம்ம எல்லைய தாண்டி மருத்துவரிடம் செல்லணும் அப்படிங்கிற அந்த விவேகம்தான் இந்த வாழ்வியலோட உச்சகட்ட புரிதல்னு நான் நினைக்கிறேன். மிகச்சரியான ஒப்பீடு. நோய்களை தவிர்ப்பதுல நாம முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். ஆனா தீவிரமான நோய்கள் வரும்போது மருத்துவ நிபுணர்கள் கிட்ட போறதுல எந்த வீம்பும் பிடிக்கக்கூடாது. இந்த பேலன்ஸ புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆரோக்கியம். ரொம்ப அருமையா பேசணும். உடல் கேட்கும் சிக்னல்களை கவனிக்கிறது, பசிய புரிஞ்சுக்கிறது, உறவை உமிழ்நீரோட மென்று செரிமானத்தின் சுமையை குறைக்கிறது, அப்புறம் விரதம் அப்படிங்கிற ரீபூட் சிஸ்டம் மூலமா ஆட்டோஃபேஜிய தூண்டுறது, மூளையை சுத்தப்படுத்துற ஆழ்ந்த உறக்கம், இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அமைதியான மனநிலை. இது எல்லாம் தான் நாம நமக்கே மருத்துவராக மாறுவதற்கான ஒரு முழுமையான வரைபடம். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணாலே முக்காவாசி பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இன்றைய இந்த விரிவான அலசலோட முடிவிற்கு நாம வந்துட்டோம். ஆனா இத முடிப்பதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். ஆமா, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி தான் இந்த கேள்வி. நேயர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்றைய இந்த அலசலை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நொடி வர இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் உங்க உடல் உங்களுக்கு எத்தனை சிக்னல்களை கொடுத்துருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. அது ரொம்ப நேரம் ஸ்கிரீனை பார்த்ததால வந்த லேசான தலைவலியா இருக்கலாம், வறண்ட தொண்டை தண்ணி கேட்கும் தாகமா இருக்கலாம், அல்லது தூக்கம் வராம தவிக்கும் கண்களோட சோர்வா இருக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேலை பளுவிலையோ அல்லது செல்போனை பார்த்துக்கிட்டோ இன்னைக்கு நீங்க உங்களோட எந்தெந்த டேஷ்போர்ட் வார்னிங் லைட்களை அலட்சியப்படுத்துனீங்க? உடலோட குரலை கவனிங்க. அது உங்களுக்காக மட்டுமே ஒவ்வொரு வினாடியும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை மதிக்கிறது தான் நீங்க உங்களுக்கு செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்க உடலோட சிக்னல்களுக்கு செவிசாய்க்க தொடங்குங்கள்.